லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. நாடு சுதந்திரம் அடைந்தது பின்பு இந்த தமிழ்நாட்டை மிக மிக எளிமையானவர்கள்லாம் முதலமைச்சராக இருந்தார். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார்னு செருப்பே போட மாட்டார் இந்த முதலமைச்சர். அப்படி ஒரு முதலமைச்சர். அண்ணன் கலைஞர் எல்லாமே எளிமையானவங்க தான் முதலமைச்சராக இருந்தவங்கலாம். அப்போ ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், மூதறிஞர் அரஜாஜி, பெருந்தலைவர் காமராஜர், பெரியவர் பக்தவச்சலம், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா, ஓ பன்னீர்செல்வம், ஓ பன்னீர்செல்வம், பக்கத்தில் இருக்கிற முன்னாள் முதலமைச்சர் சகோதரர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், எங்கள் தலைவர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய தலைவர் மு க ஸ்டாலின், இத்தனை முதலமைச்சர்களும் முதலமைச்சரிலிருந்து இந்த தமிழ்நாட்டுடைய பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள். ஏழ்மையை போக்கி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு வளர்ச்சி என்று இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களிலேயே இன்றைக்கு முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்று சொல்வதற்கு இத்தனை முதலமைச்சர் அந்த அறையிலிருந்து தான் போட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு காலையில் இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்கிற பத்திரிகை வந்து ஒரு செய்தியை அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு வர, வேறொன்றும் அல்ல. ஆனால் இப்பொழுது அந்த இடத்தை மாற்றிவிட்டு 1 கோடி ஏறத்தாழ் 30 லட்சம் ரூபாய் செலவில் எங்கள் அண்ணன் கலைஞர் தான் நாமக்கல் மாளிகை அந்த 10 மாடி கட்டடத்தை கட்டி கொடுத்தவரை எங்கள் அண்ணன் கலைஞர் தான். இப்போ அந்த இடத்துக்கு முதலமைச்சர் போறார். ஏன் கேள்வி என்னன்னா, அது அவருடைய விருப்பம். யார் எந்த அறையை வைப்பது அவருடைய விருப்பம், யார் எந்த டிரைவர் வச்சுக்கிறது என்பது அவருடைய சொந்த விருப்பம். அதில் நான் தலையிட முடியாது. ஆனால் இவ்வளவு திட்டங்கள் எல்லாம் இந்த நாட்டுக்கு கொடுத்த அறை இப்படி இருக்கிற பொழுது எங்கள் அண்ணன் கலைஞர் கட்டிருக்கிற அந்த அறைக்கு போறார் என்பதில் எனக்கு தனிப்பட்ட ஒரு விதத்தில் மகிழ்ச்சி தான். இது பிரிட்டிஷ்காரன் கட்டது, அது தமிழன் கட்டது, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் இன்றைய தினம் டைம்ஸ் ஆஃப் பத்திரிகையில் என்ன செய்தி வந்திருக்கிறது சொன்னால், இந்த டைம்ஸ் ஆஃப் பத்திரிகையில் 5.54 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த டெண்டர் ஆழ்நிலையில் விடப்படவில்லை. இந்த டெண்டரில் ஏதோ ஒரு கோளாறு இருக்குதுன்னு டைம்ஸ் ஆஃப் வந்துக்கிறாங்க. அது அமைச்சர் அவர்கள் பதில் அதுக்கு சொல்லட்டும், நான் வேணான்னு சொல்லலை. ஏன்னா இப்போ என் டைம் எடுத்துக்கணும், அதுக்காக சொல்கிறேன். நான் கடைசியாக பதிலில் சொல்லுங்கள், அமைச்சருக்கு அந்த வாய்ப்பு உண்டு, மணிக்கணக்காக கூட நீங்கள் பேசலாம். ஆனால் நான் கேட்க விரும்புவது, ஏன் அந்த அறையிலே இருந்து பணியை பார்க்க வேண்டியதானே? ஏன்னா அங்கே தலைமையினுடைய சங்கத்தினுடைய தலைவர்கள், அதனுடைய பொறுப்பாளர்கள் பேசுகிறாங்க. இங்கே எங்களுக்கு உணவு அருந்ததுக்கு இடம் கிடையாது, எங்களுக்கு புழங்குறதுக்கு இடம் கிடையாது, ஓய்வுக்கு இடம் கிடையாது, இந்த இடத்தை முழுமையாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நாங்கள் எங்கே போவது என்ற அந்த ஒரு மர்மிங், அதாவது அங்கே பேசப்படுகிறது. அந்த அதிகாரிகள் அலுவலர்கள் பேசுகிறார்கள். அதையும் முதலமைச்சருடைய கவனத்திற்கு இந்த ஆட்சிக்கு கொண்டு வர நான் விரும்புவது, நீங்கள் எப்பவுமே இந்த டெண்டர் விஷயத்தில் நாங்கள் பியூரிசி என்று நாங்கள் சொன்னீங்க. ஆனால் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்னைக்கு பக்கமாக இந்த டெண்டர் விஷய பணிகள்லாம் நடந்த பின்பு இப்போ ஆன்லைன் டெண்டர் என்று போடப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் பத்திரிகை வந்த செய்தியை மட்டும் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நிறைவாக ஒரு குரலை சொல்லி நான் முடிக்கலாம் என்று நான் கருதுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மூத்த உறுப்பினர் தன்னுடைய பேச்சை சிரிச்சுக்கிட்டே, பொதுவாக ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றி அந்த வாழைப்பழத்தையே மக்கள் கொடுப்பாங்களாம். அதுதான் அவருடைய பேச்சோடைய கடைசி சுருக்கம். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை பற்றி சொன்னார். கடந்த 5 வருஷத்துடைய அனைத்து பத்திரிகை செய்திகளை எடுத்து போட்டா இந்த துறை ஊழல் மட்டும்தான் செஞ்சிருக்குன்னு சொல்ல முடியும் எங்களாலையும். ஸோ மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் வரும்போதே என்கிட்ட சொன்னீங்க, இன்னைக்கு எதையும் யாரையும் குறைகள் சொல்லாமல் நம்மளுடைய திட்டங்களை பற்றி பேசுங்கன்னு சொன்னீங்க. பத்திரிகை செய்திகள் தவறானது, அதுக்கான விளக்கத்தை நான் பதில் கொடுக்குறேன். டெண்டரே இன்னும் முடியல. செக்ரட்டரியேட் கட்டணும்னு கலைஞர் நினைச்சாரு, அதுல ஏதாவது உடன்பாடு இல்லாம இருக்கா? மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒரு புது செக்ரட்டரியேட் கட்டணும்னு நினைச்சாங்க, அதுலயும் உடன்பாடு இருக்கும். பட் கால சூழ்நிலை, ஏன் செக்ரட்டரியேட் கட்டணும்னு நினைச்சாங்க? அரசு அலுவலர்களா இருக்கட்டும், முதலமைச்சர் காலையில 9:30 மாலை 5:05 பல்வேறு தரப்பு அரசு ஊழியர்களாகட்டும், வெளிநாட்டு பிரதிநிதிகளாகட்டும், நம்மளுடைய விசிட்டர்ஸ் ரூம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வெளிநாட்டில இருந்து ஒரு அமெரிக்கன் கான்சுலேட்டோ ஒரு வெளிநாட்டு அதிகாரிகள் வரும்பொழுது உட்காரக்கூடிய இடம் இன்னும் அப்டேட் செய்யப்படலை. இதுதான் கலைஞரும் சரி,
அம்மா அவர்களும் சரி ஒரு செக்ரட்டரியேட் கட்டணும்னு நினைச்சாங்க. அப்ப முதலமைச்சருடைய வேலைப்பளு புதிய திட்டங்களுக்காக அவரை சுத்தி கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இன்னைக்கு ஒரு நியூ விஷன், ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்க, ஒரு நியூ ரீஸ்ட்ரக்சருக்காக தன்னுடைய அலுவலகத்தை எல்லோரும் அமரக்கூடிய, முதலமைச்சர் தான் மட்டும் நல்ல ரூம்ல உட்கார்ந்தா பார்த்தாது, அங்க இருக்கக்கூடிய நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இப்ப கூட நீங்க உள்ள வரலாம், S1 S2 முதலமைச்சருடைய S1 S2 S3 S4 ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் கூட இல்லாத ஒரு ரூம்ல உட்கார்ந்து அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப முதலமைச்சருடைய பரந்த உள்ளம் அனைத்து அதிகாரிகளுக்கும் ஒரு நல்ல வசதியான இடம் வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வுடன் தான் தன்னுடைய அலுவலகத்தை அவரை சுத்தி கிட்டத்தட்ட 80 பேர் உட்கார்ந்து வேலை பார்க்கும்போது அங்க சரியான கழிவறை வசதி கூட கிடையாது. நீங்கள் இப்பொழுதும் போய் பார்க்கலாம். இதற்காக தற்காலிகமாக ஒரு ஏற்பாடுக்காக தான் இந்த இடத்தை மாத்துறாங்களே தவிர, இதை மற்ற உறுப்பினர்கள் சொல்லும் போது கூட இது ஒரு ஒரு அவருடைய வசதிக்கோ அவருடைய தேவைக்கோ அவர் கிடையாது. அவரு இன்னைக்கும் சொல்றோம், நாங்க கேம்பெயின் போகும்போது ஒரு சாதாரண ஹோட்டல்ல ஏன் வண்டிலேயே வேன்லயே படுத்துட்டு சாப்பிட்டு அங்கேயே ஒரு 2 மணி நேரம் இருந்துட்டு போறக்கூடிய ஒரு எளிமையான முதல்வர் எங்களுடைய முதல்வர்.